வெல்கம் பேக் டு மீம் அண்ட் ஆன்சர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரிஸ் என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன சம்மரி மாதிரி சொல்லுவேன். மீம் அண்ட் ஆன்சர்ஸ்னா Q&Aல வந்து நீங்கள் தான் எனக்கு கேள்வி கேட்பீங்க. அதனால் நீ என்னடா சொல்கிறது சொல்கிறேன் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். கடைசி அந்த கேள்விக்கான பதில் என்னுடைய பதில் என்னன்னு நான் சொல்லுவேன். இதுதான் மீம் அண்ட் ஆன்சர்ஸ். இன்றைய கேள்வி என்னன்னா, கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயம் நான் பண்ண மாட்டேன். அந்த விஷயம் என்ன? அதுதான் இன்றைய கேள்வி. இது ஆல்ரெடி ஒரு பார்ட் 1 போட்டாச்சு, இப்போ பார்ட் 2 போட்டிருக்கேன். ஓகே, ஆன்சர்ஸ்லாம் பார்க்குமா நண்பர்களே? ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட். இதே கண்டென்ட்டை எத்தனை தடவைடா கேட்பேன். தமிழ் பார்ட் 2 மாதிரி இல்லாமல் இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். அடுத்த ஆன்சர். என் ஃப்ரெண்டு கிட்ட PS4 CD கொடுக்க மாட்டேன். It's 4 years 3 months 2 weeks 6 days since I miss GTA 5. இது கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒருத்தன்ட்ட நம்பி ஹார்ட் டிஸ்கை கொடுத்துட்டேன். மவனே, என் கையில கிடைச்ச போயிட்டு இன்னும் கொடுக்க மாட்டான். அதுல வேற என்னமோ வந்து ஏற்றி வச்சிருக்கேன் போல, ஹிடன் ஃபைல்ஸ் போட்டு அதை வேற எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டுறான். HDல ஏற்றி வச்சிருக்கேன், நல்லா இருக்குடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன்ற மாதிரி எடுத்துட்டு தர மாட்டான். டியர் வியூவர்ஸ், இன்னும் வரைக்கும் அவன் தரேன்னு சொல்லி ஏமாத்துறான். எத்தனை ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும். 2 வருஷம் ஆயிருக்கு அவனுக்கு ஹார்ட் டிஸ்க் கொடுத்து. இன்னும் அவனையும் காணா, ஹார்ட் டிஸ்கையும் காணா. 2 TB ஹார்ட் டிஸ்க் அழகீழ நின்று. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான பதில். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங். ஓகே நண்பர்களே, புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். மது அருந்துவது உடலுக்கு விளைவிக்கும். அடுத்த ஆன்சர், டோன்ட் பிலீவ் எனிஒன். அந்த எமோஜிலேயே அவருடைய வழியை பாருங்க. மாப்பிள்ளை இவன் தான் இங்கேயே வாங்கியிருக்கான், எவனோ வாங்கின மாதிரி சொல்கிறான் பார்த்தியா. டோன்ட் பிலீவ் எனிஒன்னு சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் நம்புங்க, ஒரு அளவுக்கு நம்புங்க, ஒரு லிமிட்டுக்கு தாண்டி நம்ப வேண்டாம் என்பதே என்னுடைய கருத்து. நானும் அடி வாங்குறவன் தான். இன்னொருவர் அடிப்பட்ட நபர் will not beg someone if they decide to leave. ஒரே டிப்ரெஷன், எங்கே போனாலும் ஒரே டிப்ரெஷன். என்ன கேள்வி, ஒரு ஜாலியான கேள்வி கேட்டேன். அதுக்கு will not beg someone don't believe anyone என்ன அர்த்தம்? கொஞ்சமாச்சு ஜாலியாக இருங்களே. ஓகே, இது ஒரு நல்ல பதில். சும்மா போகிற நாயை வம்புக்கு இருக்க மாட்டேன். ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, நல்லா பயன்படுத்திக்கங்க. நாய் இங்கே இருக்குன்னா அதுக்கு ஐ கான்டாக்ட் மட்டும் கொடுத்துடக்கூடாது. நம்ம பாட்டு இப்படியே போனோன்னா எதுவும் பண்ணாது. நான் அப்படியே பார்த்தோன்னா அதுவும் பார்க்கும், அப்புறம் துரத்த ஆரம்பிக்கும். அதனால ஐ கான்டாக்டை வந்து தவிர்க்கவும். எத்தனை வாட்டி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நாயினாலேயே நான் நைட்லாம் வெளியே போகிறதில்ல. ஒரு வாட்டி ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்லவா ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு இருட்டான இடத்துல போகிற வழியில் அங்கேயே நாய் இருக்குன்னு இப்பயே கல் எடுத்துக்க வச்சுவோம் அப்படின்னு போகிறோம். அங்கே இருட்டாக இருக்குச்சு, அங்கே கல் எடுக்கலான்னு போனால் அங்கே தான் நாய் இருந்திருக்கு. இங்கே கண்ணு தெரியல. நாய்க்கிட்டே போய் கல் எடுக்கிற போய் ஒரு ரன்னிங் போனோம் பார்த்தீங்களா, பிரமாதம் தம்பி. 2 பேருக்கும் கண்ணு தெரியல. அங்கே இருட்டாக இருக்குச்சு, சும்மா கல் எடுக்கணும்னு போனால் அங்கே தான் நாய் இருந்திருக்கு. ஒரு வாட்டிலாம் நாய் துரத்தி 1.5 கண்ணு, அந்த நாய்க்கு அவன் பேரே 1.5 கண்ணன் தான். நாய் துரத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஜம்ப்பு தான். இங்கேருந்து அந்த ஸ்லாபுக்கு போயிட்டேன். அது எப்படி ஜம்ப் ஆனேன்னு எனக்கே தெரியல. ஒரு 7th 8th படிக்கும்போது நடந்த விஷயம். அவ்வளோ தூரம் என்னால் எப்படி ஜம்ப் பண்ண முடிஞ்சுன்னு இப்போ இன்னும் வரைக்கும் சயின்டிஃபிக்கலி இம்பாசிபிள். சப்போர்ட்டிங் RCB. ஈசாலாவை மட்டும் ஜெயிக்க விட்டுறவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கப்பு இல்லாமே இந்த ஆட்டம் போடுறாங்க. அதாவது இன்னும் மும்பை 5 கப்பு வச்சுருக்கானுங்க. இவங்க இப்போ இருந்து ஜெயிக்க ஆரம்பித்து 5 வருஷம் ஜெயிச்சாதான் கோழி தேடாததுக்குள்ளே எங்கள் குஞ்சியே தொட முடியும். ஏண்டா நீங்கள்லாம் பேசலாமாடா? அப்போ தான் 5க்கு 5 வரும். இவங்க வந்து முட்டை கப்பச்சு இந்த பேச்சுக்கு பேசுகிறாங்க. பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், RCBக்கு மட்டும் டாக்ஸிக் ஃபேன் பேஸ். நீங்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர். நண்பா, முதல்ல ஹேர் கோம் பண்ணணும்பா, வியூவர்ஸ் அப்போ தான் அட்ராக்ட் ஆகும். இந்த முடியை வச்சுட்டு நான் படுற பாடு என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி தான் வளர்க்குறானுங்க. நான் ஒன்று தான் பண்ண போகிறேன். ஒன்று முடி ஃபுல்லாக வளர்த்து அன்னியன் மாதிரி ஆக போகிறேன், இல்லைனா மொட்டை அடிக்க போகிறேன். லாக்டவுன் முன்னாடியே முடியை வெட்டியிருக்கலாம். இப்போ மறுபடியும் லாக்டவுன் எப்போ வரைக்கும் போட போகிறாங்க, எப்போ கடையை திறப்பாங்கன்னு தெரியல. மொட்டை தான் அடிக்கணும், வேறு வழி இல்லை. ஒன்று ஃபுல்லாக வளைக்கணும், இல்லைனா மொட்டை அடிக்கணும். ஓகே, கடைசி ஆன்சர். Be friends with CP brokers even after knowing that they do that. என்னமோ சொல்கிறாரு, என்னன்னு புரியல எனக்கு. உங்களுக்கு ஒரு சவால் விட்டார்ல, அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்களா? போய் பதில் சொல்கிற வேலையை பாருங்கள் ஜேசன். இங்கே வந்து கேள்வி கேட்குறீங்க என்ன? நல்ல சண்டை சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் உள்ளே வரல வேணான்னு பார்க்குறேன். உள்ளே வரலாமா? நம்மளும் ஆட்டத்துக்கு நான் வரலாமா? இந்த வீடியோ 500 லைக் வந்தால் நான் களத்தில் இறங்குவேன், இல்லைனாலும் இறங்குவேன். ஓகே, இதுதான் இன்றைக்கு வந்த ஆன்சர். இது வந்து ஷார்ட் வீடியோ தான். ஏன்னா இப்போ முடியலை, இதுக்கு மேலே முடியாது. இப்போ
ரொம்ப ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டுருக்கு. இந்த சும்மா ஒரு மீமனான்ஸை போட்டுட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம கன்னியாகுமரி போகிறோம். தமிழ் காய் லேர்னிங் ஹிந்தி. என் சந்தோஷம்லாம் அதில் தான் நினைக்கிறேன். அந்த வீடியோ பண்ணணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அடுத்த அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ், அதை இறக்க போகிறேன். அதனால் எல்லோரும் நம்ம பழைய கண்டென்ட் போயிடுவோம். நீங்கள் கான்ட்ரவர்சி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு போவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூவா ஃப்ரெண்ட்ஸ். ஃபோக்கஸ் ஆகடா சுண்ணி. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டியர் வியூவர்ஸ். போயிட்டு வரேன்.